அனைவருக்கும் வணக்கம். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் காவல்துறை அந்த தனிப்பிரிவு காவலர்களால் அடித்தே கொல்லப்பட்ட அஜித்குமார் என்பவர் மீது ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த காவல் நிலையத்தில். அந்த வழக்கை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம காவல்துறை சம்மந்தமாக பல காணொளிகள் நம்ம சேனலில் பதிவு செஞ்சுருக்கோம். காவல்துறை எப்படியெல்லாம் தவறு செய்யும், அவங்க செஞ்ச தவறை மூடி மறைப்பதற்கு என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம அடுக்கடுக்காக நம்ம பதிவு செஞ்சுருக்கோம். அந்த வரிசையில் இந்த அஜித்குமார் மீது பதியப்பட்ட ஒரு முதல் தகவல் அறிக்கையை தான் இன்றைக்கி நம்ம எடுத்து பார்க்க போகிறோம். நீதிமன்றம் சரமாரியான கேள்வி கேட்குது. அதையும் தாண்டி ஒரு வழக்கை பதிவு செஞ்சுருக்காங்க. உண்மையிலேயே முதல் முறையாக நான் சொல்கிறேன், இந்த வழக்கை பதிவு செய்த அந்த விசாரணை அலுவலரும் இந்த விசாரணைக்குள்ளே கொண்டு வரணும், இந்த கொலை குற்றத்துக்குள்ள. இரண்டாவதாக அதுக்கான புகார் மனு கொடுத்தாரு பார்த்தீங்களா, கண்ணன் என்ற ஹெட் கான்ஸ்டபிள். கட்டாயமாக கண்ணன் என்ற ஹெட் கான்ஸ்டபிள் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்படணும். எதற்காக அப்படின்னா, ஒரு அரசு பணியாளர் ஒரு பொது ஊழியர் தெரிந்தே ஒரு பொய் புகாரை கொடுக்கிறாரு. மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்க வேண்டும், கேடு விளைவிக்க வேண்டும் ஒரு கெட்ட எண்ணத்தோடு அவர் பொய் புகார் கொடுத்து அந்த அஜித்குமார் மேலே முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருக்கு. அஜித்குமாரை அடித்து துன்புறுத்தி கொல்லப்பட்டது ஒரு காணொளிகள் பல வைரலாக பரவி வரும் நிலையில் இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கும்போது அவன் தப்பி ஓடி வழிப்பந்து இறந்தான். முதல் முறையாக தப்பி ஓடுறான், நாங்கள் பிடிச்சிட்டு வரோம். இரண்டாவது முறையாக ஓடுறான், அவனை நாங்கள் வழிப்பந்து இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி இந்த கண்ணன் என்ற ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் புகார் மனு கொடுத்து எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா. அந்த சிவகங்கை திருப்புவனம் காவல் நிலையத்தில் பிரிவு PNSS பாரதிய நகர சுரட்சா சங்கீதம் 2023 பிரிவு 196 உட்பிரிவு 2A போட்டிருக்கீங்கல்ல. அப்போ அந்த 2A அந்த உட்பிரிவு 196 உட்பிரிவு 2A என்ன சொல்லுதுன்னா, ஒரு இறந்து போகிறாங்க ஒருத்தங்க, உயிரிழப்பு ஏற்படுது, இல்லை அப்படின்னா பொருட்கள் காணாமல் போகுது, இது சம்பந்தமாக விசாரணை தேவை, ஜுடிஷியல் விசாரணை தேவைன்னு சொல்லி அந்த பிரிவு சொல்லுது. அந்த ஜுடிஷியல் இது மாதிரி அஜித்குமார் நாங்கள் கஸ்டடியில் வச்சுருக்கும் போது தப்பி ஓடி வலிப்பு இறந்து போயிட்டா, அதனால் அதுக்கு எங்களுக்கு விசாரணை தேவைன்னு சொல்லி யோக்கியவான் அந்த கண்ணன் யோக்கியவான் போய் புகார் மனு கொடுத்துருக்காப்ல. உண்மையிலே அந்த கண்ணன் உங்களுக்கெல்லாம் குழந்தை இருக்குதா, குடும்பம் இருக்குதா, உண்மையிலே நீங்கள் மனுஷன் தானா? ஒருவனை அடித்து கொன்று சித்திரவதைப்படுத்திட்டு ஒரு புகார் மனு கொடுத்துருக்க இந்த கண்ணன் அவர் மேலே பாரதி நியாய சங்கீதம் 2023 பிரிவு 217 மற்றும் 248 படி வழக்கு பதிவு செய்யணும். ஒரு அரசு பொது ஊழியர் தனக்கு தெரிந்தே மற்றவருக்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் ஒரு புகார் மனு கொடுத்துருக்கிறாரு. அது சம்மந்தமாக எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கு. பொய் புகார் புனைந்ததற்காக இவர் மீது வழக்கு பதிவு செய்யணும். இதை காவல்துறை கடுமையாக கட்டாயம் நீங்கள் வழக்கு பதிவு செய்யணும். இதை கடந்து போக முடியாது. இதை பார்க்கக்கூடிய நபர்கள், இந்த கண்ணன் அவர் இன்னும் உள்ள விசாரணை வளையத்துக்குள்ளே வரல. அவர் கட்டாயமாக அவர் தான் முதல் அக்யூஸ்டாக இருக்கணும். ஏன்னா கொண்டு போய் கொடுக்குறாருல, இது மாதிரி கொடுத்துட்டு இறந்து போயிட்டாரு, வழக்கு பதிவு பண்ணுங்க, அதுக்கான விசாரணை தேவைன்னு சொல்லி. என்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு திருடன் இருப்பான், கூடையே ஒருத்தர் இருப்பான், அவனை வச்சு தான் அந்த திருட்டு நடக்கும். ஆனால் இவனே போய் அந்த புகாரை கொடுப்பான். அப்படித்தான் இந்த வழக்கு. கூடையே இருந்து கொலை பண்ணிட்டு போய் தப்பிப்பதற்காக அந்த புகார் மனுவை கொடுத்து எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க. அப்போ PNS பாரதி நியாய சங்கீதம் 2023 பிரிவு 217 மற்றும் 248 படி இவர் மேலே முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படும். உண்மையிலேயே நீங்கள்லாம் காவலர்கள் தானா, மனித ஜென்மங்கள் தானா அப்படின்னா வாய்ப்பே கிடையாது. இதை விட ஒரு கேவலம் என்ன தெரியுங்களா, இந்த 5 காவலர்களுடைய குடும்பங்களும் காவல் நிலையத்துக்கு திருப்புவனம் காவல் நிலையத்தில் முறையிடுறீங்க. உண்மையிலே கேட்குறேன், உங்களுக்கெல்லாம் மனச்சாட்சி இருக்கா? உங்கள் குடும்பம் போச்சு, உங்கள் குழந்தைகள் போச்சு, எல்லாம் போச்சு. மேலதிகாரி சொன்னதை மேலதிகாரி அடித்து கொள்ள சொன்னாங்களா? அந்த முதல் தகவல் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவன் ஒத்துக்கிற மடக்கிறான் அப்படிங்கும்போது அந்த 9.5 பவுன் நகையும் 2500 ரூபாய் எடுத்ததை ஒத்துக்கிற மடங்க இவன் பல நபர்களை காட்டுறான். அந்த நபர்கள்லாம் நாங்கள் விசாரணை செய்கிறோம், யாருக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு நான் எங்கள் அதிகாரிக்கு சொன்னேன், டிஎஸ்பிக்கும் இன்ஸ்பெக்டருக்கும். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நல்லா கவனிங்க, நீங்கள் இதை கவனிக்கணும், இதை பார்க்கக்கூடிய நபர்கள் கவனிங்க, இவங்களோட கோடு வேர்டு என்னன்னு பாருங்கள், நல்லா கவனிங்க,
நல்லா கவனிங்கன்னா, சாப்பாடு கொடுத்து அவனை சொகுசாக வச்சிருக்கேன்ல, அடித்து கொல்லுங்க, இதுதான் நல்லா கவனிங்க அப்படிங்கிற வார்த்தை. இதுதான் போலீஸோட கோடு வேணும். நேற்றைய தினம் தமிழ்நாடு காவல்துறையில் டிஜிபியாக இருந்து ஓய்வு பெற்ற முனைவர் ரவி அவர்கள் பதிவு செஞ்சுருந்தாங்க. ஐபிஎஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, காவல்துறைக்கு உடல் பலமும் ஹைட்டும் வெயிட்டும் இருந்தால் பத்தாது, அப்படி இருக்கிறவன் மூளை யோசிக்க மாட்டான், மூளை இருக்கணும், புலன் விசாரணை செய்யக்கூடிய அவனுக்கு அந்த ஒரு கெப்பாசிட்டி இருக்கணும், அப்படி நபர்கள் தான் காவல்துறைக்கு தேவை, அடியாட்கள் மாதிரி ஆட்கள் தேவை கிடையாது இப்போ இருக்கிற நேரத்தில். உண்மையிலேயே இவங்க மேலே பதியப்பட்ட வழக்கு வரவேற்கத்தக்க வழக்குங்கிறாரு. ஒரு டிஜிபியாக இருந்து ரிட்டையர்ட் ஆன ஒரு ஐபிஎஸ் அதிகாரி சொல்கிறாரு, இந்த இந்த கொடூர கொலை செஞ்ச கண்ணன், பிரபு, ஆனந்த், ராஜா, ராமச்சந்திரன், சங்கரமணிகண்டன் இவர்களோட குடும்பம் போராட்டம் பண்ணுது. அதனால தான் கேட்குறேன், உண்மையிலேயே மனச்சாட்சி இருக்கா உங்களுக்கெல்லாம்? நீங்களாம் வெளியில் வரலாமா? இந்த மாதிரி ஒரு அடித்து கொலை செய்த ஒரு கொலையாளிகளுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க நீங்கள்லாம் வெக்கி தலை குனியணும். இப்படிப்பட்ட ஒரு நபரை நான் பெற்றிருக்கேன்னு சொல்லி அந்த தாய் தந்தையார் வெக்கி தலை குனியணும். இப்படிப்பட்ட நபர் கூட நான் வாழ்ந்திருக்கேன், கல்யாணம் பண்ணி திருமணமாகி வாழ்ந்திருக்கேன்னு சொல்லி அந்த மனைவிமார்கள் வெக்கி தலை குனியணும். உண்மையிலேயே இப்படிப்பட்ட ஒரு காட்டு மிராண்டிகளுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு பார்த்தீங்களா, அந்த குழந்தைய உண்மையிலே அதுதான் நமக்கு மனசு பதைக்க வைக்குது. இப்படிப்பட்ட ஒரு குழந்தைங்க குடும்பங்கள் இருக்கும்போது இப்படியெல்லாம் ஒரு காட்டு மிராண்டித்தனமான செயலை செய்வதற்கு எப்படி உங்களுக்கெல்லாம் மனசு வந்துச்சு? இப்படித்தான் உங்கள் வீட்டிலையும் உங்கள் குழந்தைகளை அடிப்பீங்களா, இல்லை மனைவிகளை அடிப்பீங்களா, இல்லை உங்கள் தமையன்மார்கள், தம்பிகள், அண்ணன்கள், மச்சான், இவன் இப்படி உறவினர்களையும் இப்படித்தான் அடிச்சு சித்திரவதை பண்ணுவீங்களா? இதுதான் நீங்கள் படித்ததா? இதுதான் உங்கள் தாய் தகப்பனார் உங்களை வளர்த்ததா? நீங்கள் வெக்கி தலை குனிஞ்சு வீட்டை விட்டு வெளில வரக்கூடாதுங்க. நடுத்தருவில் என்ன போராடுறீங்க? அது நீங்கள் பேசுகிற பேச்சு. அப்போ கொலை செஞ்சவங்க குடும்பமெல்லாம் போராடுனா, அவங்களுக்கு கருணை அடிப்படையில் விட்டுட்டாங்கன்னா இன்னும் காவல்துறையில் எவ்வளோ கொலைகள் நடக்கும்? நீதிமன்றம் 25 கஸ்டடியில் எடுத்துங்குது. மக்கள் கண்காணிப்பத்தோட நிறுவனர் மதிப்பிற்குரிய மாண்புமை அவர் ஹென்றி தீபன் அவர்கள், வழக்கறிஞர் அவர்கள் 31 அப்படிங்கிறாரு. நான் சொல்கிறேன், தமிழகத்தில் தினம் ஒரு காவல்துறையில் ஒருத்தர் கஸ்டடியல் டார்ச்சர் அனுபவிச்சுட்டு இருக்கிறாரு. ஒரு புகார் மனு கொடுக்க போகிற இடத்துல அவரை மரியாதை குறைவாக நடத்துவதும், கெட்ட வார்த்தையில் திட்டுவதும், அவர் அலக்களிக்கப்படுவதும் தினம் தமிழக காவல்துறையில் ஏதோ ஒரு காவல் நிலையத்தில் ஒரு பொதுமக்கள் கஸ்டடியல் டார்ச்சர் அனுபவிக்கிறாங்க. இறக்குறதுனால தான் உங்களுக்கு தெரியுது. இறக்காம எத்தனை நபர்கள் அடி வாங்குறாங்க, சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படுறாங்க, யாருக்காச்சும் தெரியுதா? காவல்துறை சீரமைக்கப்படணும். இல்லைன்னா இப்படி ஒரு காவல்துறை வேண்டாங்க. ஒரு மனிதனை அடித்து கொல்லக்கூடிய ஒரு காவல்துறை நமக்கு தேவையா? அதுவும் என்னுடைய சம்பளம், எங்களுடைய வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கிக்கிட்டு இன்னைக்கு தெருவில் உட்காந்து நீங்களாம் பேசுகிறீங்கல்ல, யார் அந்த கொலை குற்றம் செஞ்ச காவலருடைய மனைவி, தாய் தகப்பனர்லாம் பேசுகிறீங்கல்ல, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு யார் போட்ட பிச்சை? இந்த பொதுமக்கள் நாங்கள் கட்டின வரி, அதில் சம்பளம் வாங்கி நீங்கள் அதில் பொழப்பு நடத்துகிறீங்க. அப்போ அப்படிப்பட்ட சம்பளம் கொடுக்கக்கூடிய எஜமானர்களுக்கு எப்படி நீங்கள் நடந்திருக்கணும்? இன்னைக்கு பேசுறீங்க, ஒருத்தனுக்காக நீதி கிடைச்சிச்சு, அத்தனை பேர் போராடணும். எங்களுக்கு எவன் போராடுவான்னு கேட்குறேன். ஏன் போராடணும்? அவனுக்கு இன்னும் தண்டனை கிடைக்கலையே அப்படிங்கிறதுக்கு வேணா நாங்கள் போராடுவோம். நீங்கள்லாம் வெளியிலே வரக்கூடாதுங்க, வெக்கி தலை குடியணும். இப்படிப்பட்ட ஒரு காட்டு மிராண்டி கூட நான் வாழ்ந்திருக்கோம், இப்படிப்பட்ட காட்டு மிராண்டியை பெற்று வளர்த்துருக்கோம்னு சொல்லி தாய் தகப்பனாரில் வெக்கி தலை குடியணும். அதை விட்டுட்டு போராடுறீங்க. அடித்து கொள்ளுவார், அவங்களை கைது செஞ்சால் நீங்கள் போராடுவீங்க, உடனே விட்டுறணும். உங்களுக்கு குடும்பம் இருக்குது, அப்போ நம்ம தரலாம் தெருவில் யாருக்கா? அனாதை பசங்களா? இதெல்லாம் தயவு செய்தெல்லாம் வராதிங்க. நீங்கள்லாம் உங்களுக்குள்ள குற்ற உணர்ச்சி இல்லை பார்த்தீங்களா? அதனால தான் மறுநாளே வெளில நின்று போராடுறீங்க. நம்ம கணவர் இந்த மாதிரி பண்ணிட்டாரு, இந்த மாதிரி செஞ்சுட்டாங்க, நம்ம மகன் செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கெல்லாம் குற்ற உணர்ச்சியே இல்லைன்னா, உங்கள் குடும்பத்தில் உங்களில் ஒருத்தருக்கு இப்போ நடந்திருந்தா இப்படி தான் கேட்பீங்களா? அவனை விடுதலை பண்ணிடுங்க, அவன் உயர் அதிகாரி சொன்னதைத்தான் அவன் செஞ்சான். ஏங்க அதை உங்கள் வீட்டுக்காரர் வாயில் என்னதை வச்சுருந்தாரு? சொல்ல வேண்டியதானே. டிஎஸ்பி தாங்க அடிக்க சொன்னார், அடித்து கொலை பண்ண சொன்னார்னு சொல்ல வேண்டியதானே? இல்லை எஸ்பி சொன்னான்னு சொல்ல, இல்லை இன்ஸ்பெக்டர் சொன்னான்னு சொல்ல வேண்டியதானே? சொல்லுங்கள் என்கொயரியில் மேஜிஸ்ட்ரேட்டை சொல்லுங்கள்.
சொல்லுங்க, எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வரட்டும். என்ன ஒரு நியாயம்? அந்த முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்கிற நீங்கள் பார்த்து படிச்சுட்டீங்கன்னா இதை விட மனசு பதபதைக்கும். எப்படி ஒரு டெம்போ லாரி கொடுத்துருக்காங்களா அவங்களுக்கு. சொல்கிறாரு அந்த கண்ணன். எதுக்காக அந்த காணொலியை பதிவு செய்யணும்? 2 விஷயம்தான். மேலதிகாரிக்கு அவங்க உத்தரவின் பேரில் அடிச்சோங்கிறாங்க, அவங்களையும் இந்த விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வரணும். 2வது, பொய் புகார் கொடுத்ததுனால இந்த கண்ணன் மீது இம்மிடியேட்டாக வழக்கு பதிவு செய்யப்படணும். ஏன்னா அவர் ஓடி தப்பிக்கலை, நீங்கள் அடித்ததுக்கான வீடியோ வெளில வந்துருச்சுல, அப்போ நீங்கள் கொடுத்த புகார் பொய் புகார் தானே, உடனடியாக நீங்கள் வழக்கு பதிவு செய்யுங்க. அவர் சொல்கிறார், நாங்கள்லாம் தனிப்படையில் வேலை பார்க்குறோம், அந்த 6 பேரும் எங்களுக்குன்னு ஒரு டெம்போ கொடுத்துருவோம், உங்களை இந்த மாதிரி பொதுமக்கள் அடித்து கொள்ளுங்க உள்ளே வச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எங்கள் வரிப்பணத்தில் ஒரு டெம்போ, இது ஒரு கேடு. அந்த ஒரு டெம்போ கொடுத்துருக்குறாங்க, அதில் தான் நாங்கள் விசாரணை நடத்துவோம். அவர் சொன்ன நபர்கள்லாம் விசாரித்தோம், அவங்களாம் இல்லை, இவர் அங்கே இருக்குது இங்கே இருக்குன்னு சொன்னார். லாஸ்ட்டு அந்த கோயிலுக்கு கூட்டு போன இடத்துல முதல் முறையாக தப்பிச்சார், நாங்கள் பிடிச்சிட்டு வந்துட்டோம். 2வது தப்பிச்சு போகும்போது வலிப்பு வந்து இறந்து போயிட்டார். இந்த விஷயத்தை நான் என்ன பண்ணுறேன், அவர் கண்ணன் சொல்கிறார் நேக்கா, நான் என் கூட இருந்த அந்த விசாரணைக்கு வந்த எல்லாத்தவும் கூட்டு போய் என் உயர் அதிகாரிகிட்ட நான் சொல்லிவிட்டு அவங்க வீட்டில் விட போனேன். விட போகும்போது ஃபோன் பண்ணுறாங்க, இங்கேருந்து ஏற்கனவே 5 நபர்கள் இருக்காங்களே காவலர்கள், தனிப்பிரிவு காவலர்கள் சொல்கிறாங்க, சார் இது மாதிரி தப்பிக்கு ஓட போனால் விழுந்துட்டான், வலிப்பு வந்துருச்சு, மருத்துவமனை கூட்டு போகிறோம்னு சொல்கிறாங்க. இதை என் மேலதிகாரிக்கு சொல்கிறேன். திரும்ப அவங்க கூட்டு போயிட்டு கொஞ்ச நேரத்தில் தொடர்பு கொண்டு, சார் அவன் பரிசோதித்ததில் இறந்து போயிட்டான்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இது என்ன அப்படின்னா ஒரு சித்தரிக்கப்பட்டது. இந்த கண்ணன் என்பவர் உடனிருந்து அடித்து கொண்டிருக்காரு, கொண்டுட்டு அவன் இறந்த உடனே நான் வெளியில் இருக்கிற மாதிரி இருக்கேன், நீங்கள் தகவல் கொடுக்குற மாதிரி கொடுங்க, நான் காவல் நிலையத்தில் இப்படி ஒரு வழக்கை பதிவு செய்யணும் நீங்களாம் பிளான் பண்ணி அந்த கிரிமினல் மூளையை பயன்படுத்தி நீங்கள் இந்த விஷயத்தை பண்ணியிருக்கிறீங்க. ஒரு முதல் தகவல் அறிக்கையை பதிவு செஞ்சுருக்கீங்க. இதையும் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் பதிவு செய்கிறாரு பார்த்தீங்களா, ஒரு காவல் நிலையத்தில் ஏற்றுக்கிறாங்க பார்த்தீங்களா, அப்போ உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையே போச்சுங்க. நல்லா உங்கள் துறை சார்ந்த அலுவலரை காப்பாற்றுவதற்கு நீங்கள் எந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கும் போவீங்க அப்படிங்கிறது இது ஒன்று போதும். இந்த ஒரு சாட்சி போதும். நிறைய பேர் நேரத்திலேருந்து பேசணும், நிறைய மனசாட்சி இருக்க காவலர்கள் இருக்காங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க, உண்மையிலே இருக்கிறாங்க. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்துக்கு துணை போகிறாங்க. அவங்க காவல் நிலையத்தில் நடந்தாலும் இல்லை பக்கத்து காவல் நிலையத்தில் நடந்தாலும் அவங்க இந்த மாதிரி மாட்டிக்கிட்டாங்க அப்புறம் அவங்கள காப்பாற்றுவதில் முயற்சி செய்கிறாங்க. தயவுசெய்து அதெல்லாம் பண்ணாதீங்க. இந்த முதல் தகவல் அறிக்கையை பார்த்தீங்கன்னா காவல்துறையை இது நீங்கள் நிறைய பதிவு செய்வோம். காவல்துறை தன் தவறை மறைப்பது, இது ஒரு அவங்க செஞ்ச தவறை அப்பட்டமாக இதில் மறைச்சிருக்காங்க. இதுதான் அந்த முதல் தகவல் அறிக்கை. ரொம்ப மனசு பதைக்கு. உண்மையிலேயே அந்த கண்ணன் என்ற கான்ஸ்டபிள் மீது வழக்கு பதிவு செய்யணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கோரிக்கையாகவே இருக்குது. இதை அனைவருமே எடுத்து நம்ம ஒரு குரல் கொடுப்போம். அவர் மீது கட்டாயமாக வழக்கு பதிவு செய்யப்படணும். நன்றி. மீண்டும் இதுபோல் ஒரு காணொலியில் சந்திப்போம். நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி.